பிளாஸ்மா மெம்பரேன் படிச்சிருப்போமே. சொன்னா தானே போ நெக்ஸ்ட். செல்ஸ் செல்ஸ்ல இருக்கக்கூடிய மெம்பரேன் என்ன? நம்ம நியூட்ரியன்ஸ் அதெல்லாம் வந்து செல்லுக்குள்ள வெளியில டிரான்ஸ்போர்ட் பண்றது ஹெல்ப் பண்ணும். ம். ஓகே. வேற யாரும்? ஸ்கூல்ல படிச்சிருப்போமே காலேஜஸ்ல, ஃப்ளூயிட் மொசைக் மாடல் சொல்லிட்டு. ஓகே. இப்போ என்னன்னா நம்ம பயோ மெம்பரேன் படிக்க போறோம் இன்னைக்கு கிளாஸ்ல. என்னன்னா பயோ மெம்பரேன்னா செல்லுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறது, ஃபிளெக்சிபிலிட்டி, பவுண்டரி மாதிரி இருக்கும். அதுல இது வந்து ஒரு சும்மா பயோ மெம்பரேன்னா அது வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? லிப்பிட்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததான் பயோ மெம்பரேன். இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரோல் இருக்கு. இப்போ வந்து புரோட்டீன் இங்க இருக்கும். இது வந்து மெம்பரேன் நம்ம படிச்சிருப்போம். இப்படி ஒரு செல் இருக்குன்னா இதோட மெம்பரேன் இங்க இருக்கு. இது ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீன் என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். நீ சொன்ன மாதிரி செல்லு உள்ளேயும் வெளியும் டிரான்ஸ்போர்ட் பண்றது. என்னென்ன ஏதோ மாலிகூல்ஸையோ சரி இல்லை என்னென்ன காம்பனன்ட்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுமோ அது ஹெல்ப் பண்ணும். இது வந்து வேற இடத்துல ஆங்கர் பண்ண ஹெல்ப் பண்ணும். இப்போ வேற வேற செல்லு கூட இல்லை வேற ஏதாவது ப்ராடக்ட் கூட. பாருங்க இந்த சைட்டோஸ்கெல்டன் செல்லு உள்ளேயே அந்த சைட்டோஸ்கெல்டன் ஒரு ரெண்டு இருக்கும், அது படிப்போம். சைட்டோஸ்கெல்டனா உள்ள இருக்க நெட்வொர்க் கூட கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே. அப்புறம் இதெல்லாம் சிக்னல் இன்வால்வ் ஆகும், செல்லோட சிக்னலிங் இன்வால்வ் ஆகும். பாருங்க இதெல்லாம் லிப்பிடு, புரோட்டீன். இது புரோட்டீன், இது புரோட்டீன். இப்போ இதை பார்த்தா ஃபுல்லாக டீட்டெயிலாக படிக்க போகிறோம். இதில் பயோமெம்பரன்ல ஒவ்வொன்றத்தை பற்றியும் தனியாக படிக்க போகிறோம். இங்க பாருங்க இதுவும் புரோட்டீன், இது கார்போஹைட்ரேட், இதெல்லாம் கார்போஹைட்ரேட். ஓகேவா? இதுக்கு என்னன்னா மெமரியில் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? இது சும்மா டைனமிக் பாஸ்போலிபிட் பைலேயர்னு சொல்லுவோம். அப்புறம் பெண்ட் ஆகும், மூவ் ஆகும், ஃபாஸ்ட் ஆகும், ஃபியூஸ் ஆகும். வேற இப்போ வெசிக்கல்லாம் சொல்லுவோம், நம்ம படிப்போம் டீட்டெயிலாக. வெசிக்கல்லாம் பிளாஸ்மா மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் போயிட்டு இன்னொரு ஹலோ. ஓகே. ஒன்றும் இப்போதான் செல் வந்து செல் பவுண்டரியா இருக்கும். இது பிளாஸ்மா மெம்பரேன் வந்து டைனமிக்கா இருக்கும். சும்மா என்ன சொல்றது, நிறைய காம்பனண்ட்லாம் இருக்கும், ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஃபிளெக்சிபிளா இருந்தால் தான் செல் எல்லாம் ஒரு செல்ல இருந்து ஒரு சில இடத்துல மூவ் ஆகும், அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளாஸ்டிசிட்டினா என்ன சொல்றது, ஃபிளெக்சிபிளா இருக்க மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரிப்பேரிங், அதுவும் ரிப்பேர் பண்ணிக்கும். அது டேமேஜ் ஆகும்போது இல்லை சிக்னலிங்ல வந்து அது இன்வால்வ் ஆகும். அப்பயுமே என்ன பண்ணும்? ரிப்பேர் பண்ணிக்கும். டயமீட்டர் பார்த்தோம்னா 5 நானோமீட்டர் திக்னஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் மொசைக் மாடல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து செலக்டிவ்லி பெர்மியபிளா இருக்கும். எல்லா மாலிகுலும் வந்து உள்ள பர்மிட் பண்ணாது. அதுக்கு தான் என்ன பண்ணும்? புரோட்டீன் இருக்கும் அது உள்ள. இது பிளாஸ்மா மெம்பரேன் உள்ள இப்படி இருக்கும். ஓகேவா? ஓ, பாருங்க ஃப்ளூயிட் ஏசிமெட்ரி ஸ்ட்ரக்சரு. இதுல இன்வால்வ் ஆகிற பாண்ட்ஸ்ல என்னென்ன இன்ட்ராக்ஷன் என்னன்னா நான் கோவலன்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் தான். எது அதிகமானா ஹைட்ரோஃபோபிக் தான் அதிகமா இருக்கும். ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். மற்றது இருக்கு, ஓகே ஓகே, ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இருக்கு. வேகமா போறீங்கன்னா. ஓ அப்படியா? ஓகே ஓகே, சரி. ஒன்றும் இல்லை. இது இன்ட்ரோ தான். இது ஒன்றும் இல்லை. இப்போ செல்லுக்கு பவுண்டரியா இருக்கும், ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அது ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதே சரி பண்ணிக்கும். இது பிளாஸ்மா மெம்பரேன்றது. ஓகேவா? ஓகே. ஓ, பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்தோம். அது என்ன இருக்குன்னா நம்ம ஸ்கூல் காலேஜ்ல படிச்ச மாதிரி நமக்கு மேஜரா நான் லிப்பிட் தான் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். லிப்பிட்னு சொல்லிட்டு இருப்போம். நான் புரோட்டீன் இருக்கு, கார்போஹைட்ரேட் இதுல இருக்கு. ஓகேவா? பிளாஸ்மா மெம்பரேன்ல பாருங்க. இது சும்மா ரீட் பண்றதா. இது சும்மா ரீட் பண்ண, இது எக்ஸாம்ல அவ்வளவு முக்கியம் இல்ல. இது சும்மா இன்ட்ரோ மாதிரி எழுதியிருப்பேன். ஓகேவா? ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க இதெல்லாம் லிப்பிடு. இந்த ஒயிட் கலர்ல இருக்குது இதெல்லாம் புரோட்டீன்ஸ். அப்புறம் இது வந்து சுகர் மாலிகூல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் மொத்தமா சேர்ந்ததான் யாரு? பிளாஸ்மா மெம்பரேன்.
பிளாஸ்மா மெம்பரேன் என்னென்ன இருக்கு? லிப்பிட்ஸ் இருக்கு. ரெண்டு என்ன ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. 3 சுகர், கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா? இப்போ இன்னைக்கு என்ன பார்ப்போம்? லிப்பிட் பத்தி மட்டும் மேக்ஸிமம் முடிச்சிருவோம். லிப்பிட் பத்தி, லிப்பிட்ஸ்ல என்னென்ன இருக்கு, அதுக்கான பேர் என்ன, அதோட ரோல் என்ன. ஓகேவா? அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ இதெல்லாம் ஃபுல்லா லிப்பிட்ஸ் தான். லிப்பிட்ஸ் இது கொலஸ்ட்ரால் இதில் இல்லை. ஓகேவா? இதை பத்தி படிக்க போறோம் நீ ஃபுல்லா. ப்ரோட்டீன் பத்தியும் கார்போஹைட்ரேட் பத்தியும் நாளைக்கு பார்ப்போம். இங்க பாருங்க, டெய்ல் இருக்குல்ல, நம்ம டெய்ல் படிச்சிருப்போம். ஹெட் டெய்ல்னு சொல்லிட்டு. ஹெட் டெய்ல் இதான் வந்து லிப்பிட்ஸ். இது வந்து ஒரே லிப்பிடே இருக்காது, இதுல நிறைய டைப்ஸ்லாம் இருக்கு. இப்போ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் பார்த்துட்டோம். பிளாஸ்மா மெம்பரேன்ல அதிகமா இன்வால்வ் ஆயிருக்க என்னென்ன பாண்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, இன்ட்ராக்ஷன் எப்படி அந்த மொத்த பிளாஸ்மா மெம்பரேன் கனெக்ட் ஆயிருக்குன்னா, நான் கோவலன் இன்ட்ராக்ஷன் தான் அதிகமா இருக்கும். இது நான் கோவலன்ல ஹைட்ரஜன் பாண்ட் இன்வால்வ் ஆகுது, அயானிக் பாண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது, ஹைட்ரோஃபோபிக் பாண்ட், வாண்டர்வால்ஸ். ஓகேவா? இந்த பாண்ட்ஸ்லாம் சேர்ந்து என்ன ஆகும், பிளாஸ்மா மெம்பரேன் கம்போஸ்டா இருக்கு. ஓகேவா? ஓ, இது சும்மா இது நம்ம கொஸ்டின்ஸ் இது வந்து நிறைய வந்திருக்கு ஆல்ரெடி. இப்போ என்னென்ன பாண்ட்ஸுக்கு என்னென்ன எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கோவேலன் பாண்டுக்கு 85 கிலோ கேலரி. ஓகேவா? அயானிக்கு வந்து 10 to 40 கிலோ கேலரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டுக்கு வந்து 5 கிலோ கேலரி. ஹைட்ரோஃபோபிக் வந்து 3 to 7. அப்புறம் வாண்டர்வால்ஸ்க்கு வந்து 1. ஓகேவா? இது எனர்ஜி, இவ்வளோ பாண்டோட எனர்ஜி. இது ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நிறைய முறை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எழுதிருக்கேன் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட்ல ஆர்டர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து கோவலண்ட், அயானிக்கு, ஹைட்ரஜன், ஹைட்ரோஃபோபிக் அண்ட் வாண்டர்வால்ஸ். ஓகேவா? சும்மா இது பாண்ட் வந்து எவ்வளவு எனர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு புரிஞ்சு அது வரைக்கும் என்ன பார்க்க போறோம்ட்டு. புரியுதுல இருக்கும். புரியுதுண்ணா. புரியுது. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டோம். பிளாஸ்மா மெம்பரேன்றது நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்கு. நிறைய காம்போனன்ட்னா புரோட்டீன் இருக்கு, லிப்பிட்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட்லாம் சேர்ந்துருக்கு. அது எப்படி சேர்ந்துருக்குன்னா நான் கோவலன்ட் இன்ட்ராக்ஷன் சொல்லியே சேர்ந்துருக்கு. அப்போ நான் கோவலன்ட்னா ஒவ்வொரு பாண்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. ஓகேவா? அது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து லிப்பிட் பார்க்க போறோம். பிளாஸ்மா மெம்பரேன் மேடப் ஆஃப் லிப்பிட்ஸ், புரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ். பாருங்க, லிப்பிட்லயே 3 லிப்பிட் இருக்கு. 3 கிளாஸஸ் ஆஃப் லிப்பிட்ஸ்: பாஸ்போகிளிசரைட்ஸ், ஸ்பிங்கோலிபிட்ஸ், ஸ்டீரால்ஸ். ஓகேவா? லிப்பிட்ஸ் பார்க்குறோம். பாஸ்போகிளிசரைட்ஸ், ஸ்பிங்கோ, ஸ்டீரால். ஸ்டீரால்ஸ்னா எக்ஸாம்பிள் வந்து கொலஸ்ட்ரால். அனிமல்ஸ்க்கும் பிளான்ட்டுக்கும் வேற மாதிரி இருக்கும், ஃபங்கஸ்க்கும். எக்ஸாம்பிள் வந்து கொலஸ்ட்ரால். லிப்பிட் பார்க்க போறோம். லிப்பிட்ன்றது ஆம்ஃபிபேத்திக்னு சொல்லுவாங்க. ஆம்ஃபிபேத்திக்னா அதுல ஹைட்ரோஃபோபிக் ரீஜன் இருக்கும், ஹைட்ரோஃபிலிக் ரீஜன் இருக்கும். ஓகேவா? ஹெட் வந்து ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும், டெய்ல் வந்து ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா ஆம்ஃபிபேத்திக் மாலிகுல்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இருக்கனால, ரெண்டு நேச்சரும் இருக்கனால, ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் இருக்கு, ஹைட்ரோ ஹைட்ரோஃபிலிக் நேச்சரும் இருக்கனால என்ன சொல்லுவாங்க, ஆம்ஃபிபேத்திக்னு சொல்லுவாங்க. இது லிப்பிடு. ஏன் சொல்றாங்க புரியுதா? ரெண்டு ரெண்டு கேரக்டர் இருக்கனால. ஒரு லிப்பிட்ஸ் வந்து 3 டைப்ஸ் இருக்கு. மேஜரா பார்த்தோம்னா 3 பிரின்சிபல் கிளாஸஸ் ஆஃப் லிப்பிட்ஸ் யார் பயோ மெம்பரேன்ல இருக்குது: பாஸ்போகிளிசரைட்ஸும், ஸ்பிங்கோலிபிட்ஸும், ஸ்டீரால்ஸும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாஸ்போகிளிசரைட்ஸ். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரக்சர்ல நமக்கு பார்த்தா ஒரே மாதிரி தான் தெரியும், எல்லாம் ஒரே கலர்ல இருக்க புக்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இதுல இருக்கிறதுமே நிறைய லிப்பிட்ஸ்
சேர்ந்தது தான் இது வந்து பாஸ்போலிப்பிடு எங்க பிளாஸ்மா மெம்பரேன்ல இருக்குது. இப்போ இதுல பாக்குறதுல ஃபர்ஸ்ட் யாரை பார்க்க போறோம்னா லிப்பிடுல பாஸ்போகிளிசரைட்ஸை பார்க்க போறோம். பாஸ்போகிளிசரைட்ஸ்னா அதுதான் யாரு மெயின் குரூப், மெயின் கிளாஸ் ஆஃப் பாஸ்போலிப்பிடுன்றது. இது எதுல இருந்து வரும்னா கிளிசரா கிளிசரால் 3 பாஸ்பேட்ல இருந்து வந்திருக்கும். இது பேக் போன்ன்றது இங்க பாருங்க, இதான் கிளிசராலு பாஸ்பேட்டு ஃபேட்டி ஆசிட். ஓகேவா? நம்ம ஹெட் பார்த்தோம்னா ஹெட் எப்படி, இதான் அந்த ஹெட்ல ஒவ்வொரு மாலிகுல் வேற வேற மாதிரி இருக்கும், வேற டைப்ல இருக்கும். செல் டைப்பை பொறுத்து செல்லோட இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சைட்டோபிளாஸ்மிக் சைடு எக்ஸ்டர்னல் சைடை பேஸ் பண்ணி இந்த காம்போனன்ட்லாம் மாறும் ஹெட் குரூப். புரியுதா? ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுதா? இது வந்து எதுல இருந்து வருது, கிளிசரால் தான் இதோட பேக் போனு. கிளிசரால் வழியா தான் ஹெட் கனெக்ட் ஆயிருக்கும். இது பாஸ்பேட் வழியா, பாஸ்பேட் வந்து கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். பாஸ்பேட்ல என்ன கனெக்ட் ஆயிருக்கும், டிஃப்ரெண்ட் ஹெட் குரூப்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். புரியுதா ஹெட் குரூப்னா என்னன்னு சொல்லிட்டு? பாருங்க, இது ஃபேட்டி ஆசிட் டெய்லு. ஃபேட்டி ஆசிட்ல இது வந்து டபுள் பாண்ட் இருக்கனால பெண்ட் ஆகும். இது இப்போ நார்மலா இப்படி சொல்றேன் அதில். ஓகேவா? இது புரிஞ்சதுல? ஸ்ட்ரக்சர் புரிஞ்சதுல? பாஸ்போகிளிசரைடோட ஸ்ட்ரக்சர் எல்லாருக்கும் பாருங்க. பேக் போன் வந்து யாரு, கிளிசரால் 3 பாஸ்பேட். இதுல பாஸ்போகிளிசரைடோடது ரெண்டு ஃபேட்டி ஆசிட் இருக்கும். ரெண்டு ஃபேட்டி ஆசிட், எது 1 2 போலார் ஹெட் குரூப் லிங்க்டு டு பாஸ்பேட். பாருங்க, ஹெட் குரூப் வந்து இது வந்து ஹெட் குரூப்ஸ் பாஸ்போட்டிடைல் கோலைன் எத்தனாலமைன் நம்ம படிப்போம், செரின் இனோசிட்டால் பேர் கீழே படிப்போம், சும்மா எழுதுறேன் உங்களுக்கு புரியுன்றத. ஓகேவா? இது எது வழியா கனெக்ட் ஆயிருக்கு, பாஸ்பேட் வழியா கனெக்ட் ஆயிருக்கு ஹெட்டோட. இது ஹெட், டிஃப்ரெண்ட் ஹெட்ஸ் இருக்கு, ஹெட் குரூப் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? இதான் பாஸ்போட்டிடைல் சாரி பாஸ்போ கிளிசரைட்ஸோட ஸ்ட்ரக்சர் இது. ஓகேவா? இப்போ இப்படி எப்படி ஃபார்ம் ஆகுது, இதுல இருக்க ஹெட் குரூப்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஓகேவா? இங்க பாருங்க, இதான் கிளிசரால் மாலிகுல். மேல பார்த்தோம்ல கிளிசரால் CH2OH CH2OH CH2OH, இதான் கிளிசரால். ஓ கிளிசரால் கூட என்ன பார்த்தோம், நம்ம ரெண்டு ஃபேட்டி ஆசிட் கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துருக்கோம். இங்க பாருங்க, இது வந்து கிளிசரால் 3 கார்பன் இருக்கும், 1 2 3. இப்போ 1லயும் 2லயும் என்ன கனெக்ட் ஆயிருக்கு, ஃபேட்டி ஆசிட் கனெக்ட் ஆயிருக்கு. 1லயும் பாருங்க, 2லயும் ஃபேட்டி ஆசிட் கனெக்ட் ஆயிருக்கு. இதுதான் வந்து நம்ம படிக்க போறோம் இங்க கீழே. இங்க பாருங்க, கிளிசராலோட ஸ்ட்ரக்சர் இது. 3 கார்பன் இருக்கும், 1 2 3. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, ஃபேட்டி ஆசிட் வந்து இதுல கனெக்ட் ஆகும். ஃபேட்டி ஆசிட் தான் ஃபேட்டி ஆசிடோட ஸ்ட்ரக்சர். ஃபேட்டி ஆசிடோட ஸ்ட்ரக்சர் இது. இப்போ கிளிசராலோட ஃபர்ஸ்ட் கார்பன் கூட ஒரு ஃபேட்டி ஆசிட் சேர்த்தோம்னா இங்க பாருங்க, ஃபேட்டி ஆசிட் ஆர் செயின் சைட் செயினோடது ரெண்டு ஃபேட்டி ஆசிட் சேர்த்திருக்கோம். டைஅசைல் மோனோசைல் கிளிசரால். இப்போ ஒரு ஒரு ஃபேட்டி ஆசிட், ஒரு கிளிசரால் கூட ஒரே ஒரு ஃபேட்டி ஆசிட் மட்டும் சேர்த்திருந்தோம்னா மோனோ அசைல் கிளிசரால். செல் ஓகேவா? மோனோ அசைல் கிளிசரால். இது வந்து ரெண்டு சேர்த்தோம்னா டைஅசைல் டேக். மூணு ஃபேட்டி ஆசிட் சேர்த்தோம்னா ட்ரை 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 அசைல் கிளிசரால். கீழே எழுதியிருக்கேன். ஓகேவா? புரிஞ்சா ஸ்ட்ரக்சர் இது? இப்போ என்ன படிக்க போறோம்ட்டு பார்த்துட்டு பார்க்கறது, கிளிசரால் கூட ஃபேட்டி ஆசிட்லாம் சேர்த்து தான் என்ன பண்றோம், நம்ம பாஸ்போகிளிசரைட்ஸ்க்கு உருவாக்குறோம். பாஸ்போலிப்பிடு, இது பிளாஸ்மா மெம்பரேனுக்கு தேவையான பாஸ்போலிப்பிடை இப்படிதான் உருவாக்குறோம். புரியுதா? இது டவுட் இருக்கா? புரியுதுண்ணா. ஓகே. இங்க பாருங்க, டேக் மேல இருந்தது தான். ஒரு கிளிசராலும் ரெண்டு ஃபேட்டி ஆசிட் இருக்கும்போது டேக்னா டை அசைல் கிளிசரால். ஓகேவா? இப்போ நம்ம ஃபுல்லா எப்படி உருவாக்குறோம் ஹெட் பாஸ்போர்டிடைல் பாஸ்போகிளிசரைட் எப்படி உருவாக்குறோம்னா
ரெண்டு ஃபேட்டி ஆசிடும் ஒரு பாஸ்பேட் குரூப்பும் மேல பார்த்தது ஒரு பாஸ்பேட் குரூப்பும் ஹெட் குரூப்ல வந்து இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும். ஆர் தான். ஓகேவா? ஓ, ஹெட் குரூப்ல செரின் இருந்துச்சுன்னா பாஸ்போர்டிடைல் செரின். பாஸ்போர்டிடைல் செரின் அதான் பிஎஸ்ன்றது. எத்தனால் அமைன் இருந்துச்சுன்னா எத்தனால் அமைன், பாஸ்போர்டிடைல் எத்தனால் அமைன். கொலைன் குரூப் இருந்துச்சுன்னா கொலைன், இனோசிட்டால் இருந்துச்சுன்னா இனோசிட்டால், பாஸ்போர்டிடைல் இனோசிட்டால். இது புரிஞ்சுதா? ஹெட் குரூப் எப்படி ஃபார்ம் ஆயிரும் ஃபுல்லா. உனக்கு பாஸ்போர்டிடைல் பாஸ்போகிளிசரைட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? புரியுதுல? அது டவுட் இருக்கா? ஸ்ட்ரக்சர்ல ஏதாவது டவுட் இருக்கா? போக போக இது புரிஞ்சாதான் அடுத்து புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் போட்டுமா? ஓகே. உங்க பாருங்க இந்த ஸ்ட்ரக்சர் வந்திருக்கு. நான் சொன்னல இப்போ பிளாஸ்மா மெம்பரேன் சும்மா வந்து அங்க செல்லு மேல இருக்குன்னா செல்லு உள்ள சுத்தி இருக்குன்னா சும்மா அது இருக்காது. அதுக்குன்னு தனியா நிறைய ரோல்ல இருக்கு. இப்போ சிக்னலிங் நடக்கும்போது என்ன நடக்கும்னா இந்த பாஸ்போலிபிட்ஸ் சின்ன சின்ன ஃபிராக்மெண்ட்ஸா இல்ல வேற மாலிகுலா கட் ஆயிட்டு செகண்டரி சிக்னலிங் என்ன சொல்றது செகண்டரி மெசஞ்சர்ஸ் சொல்லுவோம். IP3 இதெல்லாமே என்ன ஆகும்னா கட் ஆயிட்டு என்ன பண்ணும், வேற சிக்னல் போய் ஆக்டிவேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, அதுல வரதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு என்சைம் இருக்கு பாஸ்போலிப்பேசஸ். பாஸ்போலிப்பேசஸ்னா பாஸ்போலிப்பேசஸ் அதுல ஒன்னா ABCலாம் இருக்கு. ஓகேவா? ABD பிங்கல்ல. ஓகேவா? ACD. பாஸ்போலிப்பேஸ் ஏன்றது என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் ஃபேட்டி ஆசிட கட் பண்ணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபேட்டி ஆசிட கட் பண்ணிட்டு இருக்கும். இது வந்து பாஸ்போலிப்பேசஸ் ACD. ஓகேவா? A1 2 இருக்கு. இப்போ பாஸ்போலிப்பேஸ் A1 என்ன பண்ணும்னா இங்க கட் பண்ணும், ஃபேட்டி ஆசிட் ஒன்னு கட் பண்ணும். அப்படி ஒன்னு கட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும்னா லைசோ பாஸ்போலைசஸ். அப்புறம் ஃபேட்டி ஆசிட் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் ஃபேட்டி ஆசிட். ஓகேவா? இப்போ கட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற இங்க போனதுக்கு அப்புறம் கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் பேர் என்ன, லைசோ பாஸ்போலைசஸ். ஓகேவா? லிப்பேசஸ். ஓ, லைசோ பாஸ்போலிப்பிடு. ஓகேவா? லைசோ பாஸ்போலிப்பிடு. லைசஸ் சொல்லலாம். லைசோ பாஸ்போ. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்னது, லைசோ பாஸ்போலிப்பிடு, ஒரு ஃபேட்டி ஆசிட். இது கட் பண்ணதுக்கு அப்புறம் இது பாஸ்போலிப்பேஸ் ஏ வச்சு கட் பண்ணும்போது. புரிஞ்சுதா? இது கட் ஆன உடனே நம்மளுக்கு ம். அந்த ஸ்ட்ரக்சர் காமிங்க. அதுல வந்துட்டு அந்த லெஃப்ட் சைட்ல இருக்கு நான் CH2O அந்த ரீஜன் வந்து இந்த நம்ம லைசோ பாஸ்போலிப்பிட்னு சொல்றோமா? இந்த ஸ்ட்ரக்சர் தான் கேக்குறீங்க. இல்லனா அந்த டயக்ராம் கட் ஆன உடனே அந்த ஓப்போ சீக்வென்ஸ்ல இருந்து கட் வருது. ஆமாமா. அதுல இப்போ வந்து அந்த ரைட் சைடு நமக்கு அந்த C டபுள் பாண்ட் O R1 கிளீவ் ஆகும்போது அது வந்து ஃபேட்டி ஆசிட். ஆ ஆ அந்த லெஃப்ட் சைடுல இருக்க ஸ்ட்ரக்சர் தான் அந்த லைசோ பாஸ்போலிபிட். கரெக்டா? ஆமாமா, இந்த ஸ்ட்ரக்சர் மொத்தமாவுமே. ஓகே ஓகே. ஓ, என்ன பண்ணுது, யாரு பாஸ்போலிப்பேஸ் A1 தான் எங்க கட் பண்ணும், ஃபர்ஸ்ட் ஃபேட்டி ஆசிடையோ கட் பண்ணும். பாஸ்போலிப்பேஸ் A2 என்ன பண்ணும்னா அதுவும் என்ன பண்ணும், ஃபேட்டி ஆசிடையும் அதுவும் பாஸ்போலிப்பிட் தான் சொல்லுவோம். இது திரும்ப கிடைக்கிறதுமே இப்படி கிடைக்கும். இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் நமக்கு.
ஒரு ஃபேட்டி ஆசிட் தனியாக எடுத்துருவோம். இப்படி ஒரு ஹெட் குரூப்போட சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும்? லைசோ பாஸ்போலிப்பேட் கிடைக்கும். புரிஞ்சா? இப்பயும் நமக்கு என்ன கிடைக்கும்? பாஸ்போலிப்பேஸ் 2 வச்சு கட் பண்ணும் போதும் பாஸ்போலிப்பேஸ் A2 வச்சு கட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஒரே ஒரு ஃபேட்டி ஆசிடும் மீதி இருக்கு லைசோ பாஸ்போலிப்பேட்ன்ற ஸ்ட்ரக்சரும் கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சது? இப்போ நமக்கு வந்து ஹெட் குரூப்ல என்ன இருக்கு? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாஸ்போர்டிடைல் இனோசிட்டால் பார்த்துருக்கோம். பாஸ்போர்டில் ஹெட் குரூப்ல வந்து இனோசிட்டால் இருக்கு. இனோசிட்டால்ன்ற மாலிகுல் இருக்கு. இப்போ இது என்ன பண்ணும்? பாஸ்போலிப்பேஸ் சி பாஸ்போலிப்பேஸ் சி வச்சு கட் பண்ணும்போது என்ன ஆகும்? எங்க கட் பண்ணணும்னா டை அசைல் கிளிசரால் மேல பார்த்தோம்ல, இந்த ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். டை அசைல் கிளிசரால். ஓகேவா? இது வந்து டை அசைல் கிளிசரால்ன்றது இதெல்லாம் சிக்னலிங் இன்வால்வ் ஆகும். செல் சிக்னலிங்ல செல்லுக்கு வேற வேற ஃபர்தரா அடுத்து வேற வேற மாலிகுல் ஆக்டிவேட் பண்ணும். வேற சிக்னலிங்க வந்து ஆக்டிவேட் பண்றது தான் பாஸ்போலிப்பேஸ் சி கட் பண்ணும்போது. இப்போ என்ன ஆயிடுச்சு? டேக் கிடைச்சிருச்சு. பாஸ்போலிப்பேஸ் டி வச்சு கட் பண்ணும்போது பாஸ்போர்டிடைல் இனோசிட்டால். ஓகேவா? என்னவா கிடைக்கும்? டேக் IP3. இதான் IP3 இனோசிட்டாலோட. வாங்க பாருங்க, 1 2 3 3 பாஸ்பேட் இருக்குல்ல, இது வந்து இனோசிட்டாலோட ஸ்ட்ரக்சர். இனோசிட்டாலோட நார்மல் ஸ்ட்ரக்சர் தான். இப்போ ஒரு பாஸ்பேட் எக்ஸ்ட்ரா வரனால பாஸ்போர்டிடைல் இனோசிட்டால் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து கட் பண்ணனால IP3 இனோசிட்டால் 3 பாஸ்பேட். ஓகேவா? IP3ன்றது 3 பாஸ்பேட் இன்வால்வ் ஆகும். 1 2 3. நமக்கு என்ன டேக் கிடைச்சிருக்கு? டைஅசைல் கிளிசரால். புரிஞ்சுதா? அந்த ஸ்ட்ரக்சர் கட் பண்ணது பாஸ்போலிப்பேஸ் சி வச்சு கட் பண்ணது. புரியல புரியல. பிரேக் ஆகுது உங்க வாய்ஸ். IP3 சிக்னலிங் போகும். வேற வேற இது போய் ஆக்டிவேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பிகேசி பாஸ்போகைனேசி ஆக்டிவேட் பண்ணும். டேக் IP3 வந்து ஒரு நிமிஷம். IP3 கால்சியம். ERல போயிட்டு ஒரு மாலிகுல் இருக்கும். ERல வந்து செல்ல பார்த்தோம்னா மேக்ஸிமம் என்ன ஆகும்னா கால்சியம் தான் மெயின். எல்லா பிளான்ட்லயும் சரி, அனிமல்ஸ்ல இல்ல இன்செக்ட்ஸ்ல எல்லாத்துலயும் பார்த்தோம்னா கால்சியம் தான் மெயின். என்ன சொல்றேன்னா சிக்னலிங் மாலிகுலா இருக்கும். இப்போ IP3 என்ன பண்ணும்? இது மெம்பரேன் உள்ள கட் ஆகுதுல. இப்போ மெம்பரேன் அப்படி கட் ஆகுனா இப்போ நமக்கு வந்து IP3 வந்து இங்க கட் ஆயிட்டு என்ன பண்ணிடும்? டேக்னு ஒன்று என்சைம் கிரியேட் ஆகும் பிளஸ் IP3 என்ன பண்ணும்? ERல போயிட்டு ERல ஒரு கால்சியம் சேனல் இருக்கும். கால்சியம் ஸ்பெசிபிக் கால்சியம் சேனல் இருக்கும். இது ER ஸ்பெசிபிக். IP3 வந்து பைண்ட் ஆனா இந்த கால்சியம் சேனல் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு என்ன பண்ணும்? செல்லு உள்ள வரும். இது செல்லு உள்ள வரும்போது செல்லு உள்ள அயானிக் சேஞ்ச் நடக்கும். வோல்டேஜ் இதெல்லாம் மாறும். அப்போ அதை பேஸ் பண்ணி என்ன ஆகும்? சிக்னல் நெக்ஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். ஓகேவா? பிகேசி ஆக்டிவேட் பண்ணும். இந்த மாதிரி டேக் வந்து பிகேசினா புரோட்டீன் கைனேஸ் சி. புரிஞ்சுதா? சிக்னலிங்ல படிப்போம் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா இது IP3 வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. டேக் வந்து பிகேசி, IP3 வந்து கால்சியம் சேனல். இதுதான் எல்லா இடத்துலயுமே வரும். மேக்ஸிமம் எல்லா சிக்னலிங்குமே இதான் வரும். IP3 தான் வரும். IP3யும் கால்சியம் ரிலீஸ் ஆகுது, பிகேசி ஆக்டிவேட் ஆகுது.
புரிஞ்சது எல்லாருக்கும் எப்படி கட் ஆயிடுச்சு சொல்லிட்டு. நம்ம எக்ஸாம்பிள் வந்து IP3 மட்டும் தான் பாக்குறோம். வேற ஹெட் குரூப் வந்து வேற எதுவும் புக்ல இல்ல. வேற சிக்னலிங் மாலிகுல் இந்த மாதிரி. ஓகேவா? சொல்றீங்களா யாராவது இதுல என்னென்ன க்ளீவ் ஆகி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு? பாஸ்போலிபேஸ் A1 A2 C and D. டி சொல்ல மறந்துட்டேன். டி கட் ஆயிடுச்சுன்னா பாஸ்பாட்டிடிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இது நம்ம IP2 மட்டும் தான் கிடைக்கிறோம். இங்க பாருங்க, இங்க கட் ஆகும்போது என்ன கிடைக்கும்? இந்த பாஸ்பேட் எதோட போயிடும்? டைஅசைல் கிளிசரைடோட போயிடும். இப்போ பாஸ்பாட்டிடிக் ஆசிட்னும் இது IP2ன்னு சொல்லுவாங்க. IP2. ஓகேவா? இனோசிட் பாஸ்பேட் 2 ரெண்டு பாஸ்பேட் மட்டும் தான் இருக்கும். 4லயும் 5லயும் மட்டும். இந்த தேர்ட் இந்த ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்க பாஸ்பேட் வந்து என்ன பண்ணும்? டேகோட சேர்ந்து போயிடும். ஓ, பாஸ்போட்டிடிக் ஆசிட்னு சொல்லுவோம். பாஸ்போட்டிடிக் ஆசிட். ஓகேவா? புரிஞ்சது அது? டவுட் இருக்கா இருக்கும்? அந்த லாஸ்டா சொன்னது கூட ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே. பாஸ்போலிபேஸ் டி. இப்போ மேல என்ன பார்த்தோம்? பாஸ்போலிபேஸ் A1 A2 C பார்த்தோம். அடுத்து இந்த டின்ற ஒரு என்சைம் பாஸ்போலிபேஸ் டி. இது என்ன பண்ணோம்? IP2 கட் பண்ணோம். IP இனோசிட்டால் பாஸ்பேட் 2 பாருங்க, ரெண்டு பாஸ்பேட் மட்டும் தான் கிடைக்கும் இனோசிட்டாலோட. இது வந்து இனோசிட்டாலோட ஸ்ட்ரக்சர். புரிஞ்சுதா? இந்த டேகோட திரும்ப யார் போயிடுவா? இந்த பாஸ்பேட், ஒரு பாஸ்பேட் வந்து டேகோட போயிடும். ஓ, பாஸ்போட்டிடிக் ஆசிட்னு சொல்லுவோம். இந்த டேகோட ஒரு பாஸ்பேட் சேரும்போது. புரிஞ்சுதா அப்போ? புரியுதுண்ணா. வேற நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஹெட் குரூப் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபேட்டி ஆசிடை பத்தி பார்க்க போறோம். என்னென்ன ஃபேட்டி ஆசிட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஃபேட்டி ஆசிட் இந்த டெய்ல பத்தி பார்க்க போறோம். டெய்ல் எப்படின்னா ஃபேட்டி ஆசிட் வந்து ரெண்டு விதமா இருக்கும். ஒன்று வந்து சேச்சுரேட்டட் அண்ட் வந்து அன்சேச்சுரேட்டட் ரெண்டு ஃபேட்டி ஆசிட் இருக்கு. ஓகேவா? சேச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் எங்கேயுமே இருக்காது, ஒரு லீனியரா இருக்கும். பாருங்க, லீனியரா இருக்கும் ஒரே மாதிரி. இப்போ டபுள் பாண்ட் எங்காவது இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா இந்த இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்காது. அன்சேச்சுரேட்டட்ல ஒரே மாதிரி லீனியரா இருக்காது. என்ன ஆகும்னா இப்படி போயிட்டு இருக்கும், இப்படி பெண்ட் ஆகும் அன்சேச்சுரேட்டட்ல. ஓகேவா? இந்த இந்த இடத்துல காட்டுதுல, அதான் இந்த ஸ்ட்ரக்சர் அன்சேச்சுரேட்டட். ஸோ டெய்ல வந்து நான் சேச்சுரேட்டடாக இருக்கும், அன்சேச்சுரேட்டடாக இருக்கும். சேச்சுரேட்டட்னா டபுள் பாண்ட் இருக்காது, நோ டபுள் பாண்ட். இது டபுள் பாண்ட் இருக்கும். அது அன்சேச்சுரேட்டட்ல. அப்போ ஃபேட்டி ஆசிட்ஸ்ல சேச்சுரேட்டட்ல வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தோம்? லாரிக் ஆசிட். லாரிக்ன்றது எத்தனை கார்பன்? 12 கார்பனால ஒரு ஃபேட்டி ஆசிட். 12 கார்பன் வந்து லீனியரா அப்படி இருக்கும், பெருசா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மிரிஸ்டிக் ஆசிட். மிரிஸ்டிக் ஆசிட்னா 14 கார்பன். பால்மெடிக் ஆசிட்னா 16 கார்பன். ஸ்டீரிக் ஆசிட்ன்றது 18 கார்பனு. இது படிச்சுக்கணும், நீங்க கார்பன் நம்பரோட படிக்கணும், எக்ஸாம்பிள் இருக்கும். ஓகேவா? அராக்கிடிக் ஆசிட் 20 கார்பனு. பெகானிக் ஆசிட்ன்றது 22 கார்பன். ஓகேவா? லினோசெரிக் ஆசிட் செரிக்ன்றது 24, 24 கார்பன் இருக்கும். ஓகேவா? சேச்சுரேட்னா லீனியரா இருக்கும், டபுள் பாண்ட் எங்கேயுமே இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காது. புரிஞ்சுதா? ஓ, இதுல யார் அதிகமா இருப்பானா அபண்டண்டா இருக்குது சேச்சுரேட்டட்ல பால்மெடிக் ஆசிட் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா? மோஸ்ட் அபண்டன்ட் ஃபேட்டி ஆசிட் பால்மெடிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து அன்சேச்சுரேட்டட். அன்சேச்சுரேட்டட்னா இதுல டபுள் பாண்ட் இருக்கும். டபுள் பாண்ட் இருக்கனால என்ன ஆகும்னா கிங்க் ஃபார்ம் ஆகும். கிங்க்னா இப்போ நேரா போயிட்டு இருக்கும், திடீர்னு டபுள் பாண்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னா பெண்ட் ஆகும் இந்த மாதிரி.
இப்படி போயிட்டு இருக்குது. டபுள் பாண்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது லீனியரா போகாம இந்த மாதிரி பெண்ட் ஆகும், ஃபுல்லா பெண்ட் ஆகும். எப்படின்னா லீனியரா போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி பெண்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து சேச்சுரேட்டட், இது வந்து இந்த இடத்துல அன்சாச்சுரேட்டட், பெண்ட் ஆயிருக்கு, கிங்க் ஃபார்ம் ஆயிருக்கு. எதனால? டபுள் பாண்ட் இருக்கனால. ஓகேவா? டபுள் பாண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ற என்சைம் பேர் என்னன்னா டீசாச்சுரேஷன்ற என்சைம். இந்த என்சைம் தான் என்ன பண்ணும்? டபுள் பாண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து அன்சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட்ல நேம்ஸ். அன்சாச்சுரேட்டட்ல என்னன்னா பால்மிட்டோயிக் ஆசிட் 60 கார்பன் 16. எங்க எத்தனை டபுள் பாண்ட் இருக்குன்னா ஒன்னு எங்க இருக்குன்னா 9th கார்பன் பொசிஷன்ல. ஓகேவா? 9th-க்கும் 10th-க்கும் இருக்கும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து ஓலிக் ஆசிட். ஓலிக் ஆசிட்னா 18 கார்பன். இதுல எத்தனை டபுள் பாண்ட் இருக்குன்னா ஒரே டபுள் பாண்ட் தான். எங்க இதுவும் 9th கார்பன் பக்கத்துல தான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து லினோயிக் ஆசிட். லினோயிக் ஆசிட்ல எத்தனை டபுள் பாண்ட் இருக்கு? 2 டபுள் பாண்ட் இருக்கும். 9th-க்கும் 10th-க்கும் 12th-க்கும் 13க்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆல்பா லினோலெனிக் ஆசிட். இது பாருங்க, லினோலிக் ஆசிட், இது லினோலெனிக் ஆசிட், ரெண்டு வேற வேற. ஓகேவா? இதுல 18 கார்பன் இருக்கு. 18 கார்பன். இதுல எங்க 3 இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு. 9, 12, 15. காமா லினோலெனிக் ஆசிட்ல 18 கார்பன் இருக்கு. அப்புறம் டபுள் பாண்ட் எத்தனை? 3 இருக்கு. எங்கங்க 3 6th பொசிஷன்லயும் 9th பொசிஷன்லயும் 12th பொசிஷன்லயும். அராக்கிடோனிக் ஆசிட். அராக்கிடோனிக் ஆசிட்ல எத்தனை? 20 கார்பன் இருக்கு. 20 கார்பன்ல 4 இடத்துல டபுள் பாண்ட் இருக்கும். 5, 8. இது மூணும் தேவையில்லை, அவ்வளவு முக்கியம் இல்லை. இது வரைக்கும் நான் படிச்சுதான் ஆகணும் எல்லாருமே. ஓகேவா? சும்மா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இதுல இருந்து தான் இது வரும், இந்த ரெண்டும் வரும். இந்த லினோலிக் ஆசிட்ல இருந்து இது ரெண்டுல இருந்து அராக்கிடிக் வரும். இது படிப்போம், அவ்வளவு படிச்சதுல இது. ஓகேவா? இது அவ்வளவு முக்கியம் இல்லை, இந்த இது மூணும் கீழே இருக்குது. ஆனா சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. 5, 8, 11. 5, 8, 11, 14th பொசிஷன்ல இருக்கும் அராக்கிடோனிக் ஆசிட்ல. எங்க டபுள் பாண்ட்ஸ். அப்புறம் இபிஏ. இபிஏனா ஈகாசோ இக்காசோ பென்டாடோனிக். இது அவ்வளவு முக்கியம் இல்லை, இது படிச்சது இல்லை. ஓகேவா? ஈகாசா பென்டானிக் ஆசிட். ஓகேவா? இது வந்து டிஹெச்ன்றது அந்த டோகோ சாஹா டோகோசா ஹெக்ஸா ஹெக்ஸானோயிக் ஆசிட். ஓகேவா? டிஹெச். அப்புறம் நெர்வோனிக் ஆசிட். இது அவ்வளவு முக்கியம் இல்லை, சும்மா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க படிச்சுதான் ஆகணும். இது நம்ம பால்மெடிக் ஆசிட்ல இந்த கோடு மாதிரி ஏதாவது கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்ன இப்படி படிப்பேன்னா லாமை பாஸ்டர் பெல்லின்னு சொல்லி படிப்பேன். ஓகேவா? இது லாமை பாஸ்டர் பெல்லி இப்படி படிப்பேன். இது 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 கோடு இது எனக்கு தெரியாது. லாமை இதான் கோடு. இதே மாதிரி கீழே அதுக்கு ஏதாவது கோடு வச்சு படிங்கன்னா நான் மறந்துடும். 14, 12, 14, 16, 12, சாரி 16, 18, 20, 22. ஓ, ஈஸி தான் இது. ஓகேவா? 12, 14, 16, 18, 20, 22, 24. ஈஸி தான் இது. இந்த இது இது அன்சாச்சுரேட்டட். நெக்ஸ்ட் வந்து இப்போ அன்சாச்சுரேட்டடும் நீங்க கோடு மாதிரி வச்சு ஏதாவது படிச்சுக்கோங்க. இதுல எத்தனை இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கு. 6க்கும் ஏதாவது கோடு மாதிரி கிரியேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்து புரிஞ்சதுல எல்லாருக்கும்? புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதுண்ணா. ஓகே, எல்லாரும் ஓகே தானே? புரியல சொல்லுங்க. இது முக்கியமான யூனிட், இது ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ஸ் நிறைய வரும்.
நிறைய வரும்னா எல்லா எக்ஸாம்லயும் வரும், நிறைய நிறையன்னு சொல்ல முடியாது. உம் ஸோ நமக்கு வந்து ஏன் இதெல்லாம் நம்ம மெமரியில் படிக்கிறோம்னு சொன்னாலே இப்போ ஓகே பாருங்க, இது எசென்சியல். எசென்சியல்னா டயட்ல இந்த மட்டும் தான் கிடைக்கும். இது இந்த அமினோ ஆசிட்ஸ், இந்த ஃபேட்டி ஆசிட். யார் எசென்சியல்? லினோலிக் ஆசிடும் ஆல்ஃபா லினோலெனிக் ஆசிடும் அரக்கிடோனிக் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். ஓகேவா? எசென்சியல் பாலி அன்சாச்சுரேட்டட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிளட் கிளாட்டிங் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறோம். அதுல யார் இன்வால்வ் ஆகுறா? ஃபேட்டி ஆசிட்ஸ் இன்வால்வ் ஆகுது. அது எப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? பிளட் கிளாட்டிங் பாருங்க, லினோலிக் ஆசிடும் லினோலெனிக் ஆசிடும் சேர்ந்துட்டு என்ன ஆகும்னா அரக்கிடோனிக் ஆசிடா மாறும். இங்க அரக்கிடோனிக் ஆசிட் இங்க மேல பார்த்துருக்கோம்ல, மாறிட்டு ரெண்டு என்சைம் வழியா என்ன ஆகும்னா ப்ரோஸ்டாகிளாண்டினா மாறும். ப்ரோஸ்டாகிளாண்டின் என்னென்ன என்சைம்னா சைக்ளோ ஆக்சிஜனேஸும் பெராக்சிடேஸும். இதுனா ப்ரோஸ்டாகிளாண்டின் சிந்தேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு என்சைமையும் ப்ரோஸ்டாகிளா ப்ரோஸ்டாகிளாண்டின் சிந்தேஸ் ப்ரோஸ்டாகிளாண்டின் சிந்தேஸ். இப்போ இந்த ரெண்டு என்சைம்ல ஒரு என்சைம், இது மொத்தமா குரூப் ஆஃப் இந்த ரெண்டு குரூப், இந்த என்சைமும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோஸ்டாகிளாண்டின் சிந்தேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்பிரின் பாருங்க, லினோலெனிக் ஆசிட்ல இருந்து லினோலிக் ஆசிட்ல இருந்தும் அரக்கிடோனிக் ஆசிட் வருது. அரக்கிடோனிக் ஆசிட் வழி எது என்ன ஆகும்னா ப்ரோஸ்டாகிளாண்டின் G2 சிந்தசிஸ் ஆகுது. G2 எப்படி சிந்தசிஸ் ஆகுதுன்னா சைக்ளோ ஆக்சிஜனேஸ்ன்ற ஒரு என்சைம் மூலியா. சைக்ளோ ஆக்சிஜனேஸ்ன்றது ப்ரோஸ்டாகிளாண்டின் சிந்தேஸ் குரூப்ல வரும். ரெண்டு ரெண்டு என்சைமும், இது சைக்ளோ ஆக்சிஜனேஸும் பெர் சை ப்ரோஸ்டாகிளாண்டின் G2ல இருந்து ப்ரோஸ்டாகிளாண்டின் வரும். ப்ரோஸ்டாகிளாண்டின்றது எது வழியா வருது? பெராக்சிடேஸ் என்சைம் வழியா வருது. ஓகேவா? இது ரெண்டும் யாரு? ப்ரோஸ்டாகிளாண்டின் சிந்தேஸ். இப்போ ப்ரோஸ்டாகிளாண்டின் சிந்தேஸ்ல இருந்து யார் வரா? த்ரோம்பாக்சின் A2. இது என்ன பண்ணும்? பிளட் கிளாட்டிங்ல இன்வால்வ் ஆகும். அது எப்படின்னு பார்ப்போம், டீட்டெயிலாக பார்ப்போம். புரிஞ்சதா இது? சும்மா என்சைம் பேரு, ஆனால் முக்கியமானது. இங்க இன்ஃப்ளமேஷன்ன்றது வந்து ஹிஸ்டமின் தானே. இன்ஃப்ளமேஷன் தான், அலர்ஜிக்கல் ரியாக்ஷன்லாம் ஹிஸ்டமின் தானே ப்ரொடியூஸ் பண்ணும் இல்லையா? இல்லை, நிறைய ஒயிட் பிளட் செல்ஸ் எல்லாமே வரும். இது இன்ஃப்ளமேஷன்ல ஒரு ஃபேக்டர் மட்டும் இருக்காது, நிறைய ஃபேக்டர் இன்வால்வ் ஆகும். இது சிஸ்டமின் டைரக்டா போய் ப்ரோஸ்டாகிளாண்டின் மேபி சிஸ்டமின் கூட சிஸ்டமின் இன்டியூஸ் பண்ணலாம். நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து த்ரோம்பாக்சின் A2 ஆக்டிவேட் ஆயிடுச்சு. த்ரோம்பாக்சின் A2 என்ன பண்ணுதும்? பிளட் கிளாட்டிங்ல இன்வால்வ் ஆகுதும். ஓகேவா? இப்போ மேல போறோங்க, ஆஸ்பிரின் போட்டிருக்கல. ஆஸ்பிரின் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் வந்து அது என்னன்னா இன்ஃப்ளமேஷன் வந்து இன்டியூஸ் பண்ற என்சைம் யாரு? சைக்ளோ ஆக்சிஜனேஸ். சைக்ளோ ஆக்சிஜனேஸ் இருந்தால் தான் ப்ரோஸ்டாகிளாண்டின் ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரோஸ்டாகிளாண்டின் இருந்தால் தான் என்ன ஆகும்? இன்ஃப்ளமேஷன் இன்டியூஸ் ஆகும். ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னா ஆஸ்பிரின் என்ன பண்ணிருச்சு? சைக்ளோ ஆக்சிஜனை இன்ஹிபிட் பண்ணிருச்சுன்னா என்ன ஆகும்? இன்ஃப்ளமேஷன் நடக்காது. ஓகேவா? இப்போ ஆஸ்பிரின் என்ன பண்ணுனா சைக்ளோ ஆக்சிஜனேஸ்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு, ஐசோஃபார்ம்ஸ் இருக்கு. ரெண்டு ஐசோஃபார்ம்ஸ்னு ஒரே மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஆனா ஆஸ்பிரின் என்ன பண்ணிடும்? ரெண்டு ஐசோஃபார்ம்ஸுமே இன்ஹிபிட் பண்ணிடும். ரெண்டு ஐசோஃபார்ம்ஸ் HOX1 and 2. ஓகேவா? இப்போ HOX1ஓட வேலை என்னன்னா மியூக்கஸ் ஃபார்மேஷன் ஹெல்ப் பண்ணும். மியூக்கஸ்னா நம்ம இப்போ இண்டஸ்ட்ரைன்ல இல்ல மவுத்ல இருந்து ஆனஸ் வழியா வரைக்குமே ஒரு லைன் தின்னா இருக்கும். அது மாதிரி என்ன சொல்றது, நமக்கு மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்ல சலைவா மாதிரி. அது ப்ரொடியூஸ் பண்றது யாரு? HOX1. இது ஐசோஃபார்ம்ஸ். சைக்கிளோ ஆக்சிஜனோட ரெண்டு ஃபார்ம் இருக்கு, ஐசோஃபார்ம்ஸ். HOX1 இருக்கு,
காக்ஸ் 2 இருக்கு. இப்போ ஆஸ்பிரின் என்ன பண்ணிச்சு, ரெண்டுமே இன்ஹிபிட் பண்ணிச்சு. அப்ப ரெண்டுமே இன்ஹிபிட் பண்ணிருச்சுன்னா வயிறுல வந்து என்ன ஆகும், மியூக்கஸ் ஃபார்ம் ஆகுது, அசிடிட்டி, அல்சர்லாம் காஸ் பண்ணும். ஓகேவா? இந்த ஆஸ்பிரின் சாப்பிடும்போது, ஆஸ்பிரின் ட்ரக் எடுக்கிறவங்க அல்சர்லாம் வர சான்ஸ் இருக்கு அதிகமா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து காக்ஸ் 2 தான் நம்ம இன்ஹிபிட் பண்ணோம். எதுக்கு? ப்ரோஸ்டாக்லாண்டின் இன்ஃப்ளமேஷன் ஸ்டாப் பண்ணணும்னா இது இந்த ஐசோஃபார்ம் காக்ஸ் 2 மட்டும் தான் இன்ஹிபிட் பண்ணும். ஆனா அந்த ஆஸ்பிரின் என்ன பண்ணிச்சு, ரெண்டையுமே இன்ஹிபிட் பண்ணிடுச்சு. அப்படின்ற போது என்ன அல்சர் வர அதிக சான்ஸ் இருக்கு. அப்ப அதுக்கு தான் இன்னொரு ட்ரக் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னொரு ட்ரக்னா ஹாக்ஸ் ஐபிஸ்ன்னு சொல்லிட்டு குரூப் ஆஃப் ட்ரக்ஸ். ஹாக்ஸ் ஐபி என்ன பண்ணும்னா செலக்டிவா என்ன பண்ணும், ஹாக்ஸ் 2 மட்டும் தான் இன்ஹிபிட் பண்ணும். அப்ப என்ன நடக்கும், ஹாக்ஸ் 2 மட்டும் இன்ஹிபிட் பண்ணாச்சுன்னா காக்ஸ் 1 இன்ஹிபிட் ஆகாம இருக்கும். அப்போ என்ன நமக்கு நடக்கும், என்னன்னா நமக்கு பெனிஃபிட் தானே. இப்போ மியூக்கஸ் வந்து நார்மலா செக்ரீட் ஆகும், அல்சர் வரதுக்கான சான்ஸ் கம்மினா வராது. ஓகேவா? புரியுதா என்ன பார்த்தோன்ட்டு? புரிஞ்சுது. ஆஸ்பிரினோட பேர் கெமிக்கல் நேம் தான் அசிடைல் சாலிசிலேட்ன்றது. ஓகேவா? எல்லாருக்கும் புரிஞ்சதுல? ஆனா எனக்கு வந்து சொல்லலாம். புரியல. திரும்ப சொல்லணுமா? ஓகே, நான் சொல்றேன். ஆமா. ஓ, நம்ம என்ன பார்த்தோம் மேல வந்து ப்ரோஸ்டாக்லாண்டின் தான் என்ன பார்த்தோம். இது நான் சொல்றது பிளட் கிளாட்டிங் தான் மெயின் இது இல்லைங்க. ஆனா ப்ரோஸ்டாக்லாண்டின் என்ன பண்ணும், இன்ஃப்ளமேஷன் வந்து இன்டியூஸ் பண்ணும். ஓ, இன்ஃப்ளமேஷன் வந்து நம்ம நடக்கக்கூடாது. ஓகே, இன்ஃப்ளமேஷனா எப்படி, நான் எப்படி சொல்றேன்னா ஊண்டு மாதிரி வச்சுக்கலாம். ஊண்டுனா ஊண்டு இல்ல. ஓ, இன்ஃப்ளமேஷன்னா வயிறுல இன்ஃப்ளமேஷன்லாம் இருக்கும் பஸ் சொல்லுவாங்களா? மாதிரி ஃபார்ம் ஆகும் இல்லைனா? ஆமா, மியூக்கஸ் இதாகும், புண்ணு மாதிரி வச்சுக்கலாம். புண்ணு கிடையாது, ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து ரொம்ப ரியாக்டிவா இருக்கும் அங்க இடத்துல, அந்த ரீஜன்ல வந்து ஏதோ இப்போ இன்செக்ட்ஸ் ஏதாவது கடிக்கும் போது இந்த மாதிரி நடக்கும் போது தான் வயிறுல வந்து சரியா சாப்பிடலன்னா இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? அப்போ அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரோஸ்டாக்லாண்டினை ஸ்டாப் பண்ணும். ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து என்சைம் வந்து சாரி ப்ரோஸ்டாக்லாண்டினை வந்து இன்ஹிபிட் பண்ணும். இன்ஹிபிட் பண்ணாதான் இன்ஃப்ளமேஷன் இன்டியூஸ் ஆகாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணும், ஆஸ்பிரின் கொடுக்குறோம். ஆஸ்பிரின் என்ன பண்ணிடும், டைரக்டா சைக்ளோ ஆக்சிஜனேஸ்ன்ற என்சைம் இன்ஹிபிட் பண்ணிடும். இப்போ டைரக்டா என்ன ஆகும், ப்ரோஸ்டாக்லாண்டின் சிந்தசிஸ் ஆகாது. ஆனா சைக்ளோ ஆக்சிஜன் என்ன பண்ணும், இன்னொரு 2 ஃபார்ம் இருக்கு, ஒரே மாதிரி இருக்கும். ஆக்ஸ் 1 அண்ட் ஆக்ஸ் 2ன்றது 2 ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஆஸ்பிரின் என்ன பண்ணும், ரெண்டுமே இன்ஹிபிட் பண்ணிடும். நமக்கு வந்து என்ன பண்ணும், இது மட்டும் தான் ஆக்ஸ் 2 மட்டும் தான் இன்ஹிபிட் பண்ணும். ஓகேவா? ஆக்ஸ் 1 என்ன பண்ணும், ஆக்ஸ் 1 மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓ, மியூக்கஸ் வந்து சரியா ப்ரொடியூஸ் ஆகலன்னா வயிற்றுல என்ன ஆகும், அல்சர் வரும். ஓகேவா? ஓ, ஹாக்ஸ் 1 மட்டும் இன்ஹிபிட் பண்ற மாதிரி ஒரு ட்ரக் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் யாருன்னா ஹாக்ஸ் ஐபிஸ். ஓகேவா? இதை செலக்டிவ் என்ன பண்ணும், ஹாக்ஸ் 1 மட்டும் சாரி 2 மட்டும் இன்ஹிபிட் பண்ணும். புரிஞ்சுதா? புரியுது. இப்போ சப்போஸ் ப்ரோஸ்டாக்லாண்டினை வந்து இன்ஹிபிட் பண்றது தான் இப்போ ஆஸ்பிரனோட வேலை அதானே? ஆமாமா. அப்போ பிளட் கிளாட்டிங் நடக்காதுல்ல? இப்போ நீங்க இந்த ஃப்ளோ சார்ட்ல வந்து ப்ரோஸ்டாக்லாண்டின், த்ராம்போக்சின், A2 அடுத்து பிளட் கிளாட்டிங் சொல்லுங்க. பிளட் பிளட் கிளாட்டிங் கிளாட்டிங் இருந்தால் நடக்காது. தானே? இப்போ காயமாச்சுன்னா நடக்க சான்ஸ் கம்மி தான் தெரிஞ்சு. பிளட் கிளாட்டிங் வந்து இப்போ இந்த ஆஸ்பிரின் ட்ரக் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு ஊண்டாச்சுன்னா இப்போ சான்ஸ் இருக்கு பிளட் இந்த மாதிரி கிளாட் நடக்கும். ஆகணும்னா அதுதான் பெரிய பிரச்சனை இல்லையா? இல்லையா? ஆ பிளட் கிளாட் ஆகணும் இல்லைனா? இல்லையா? பிளட் கிளாட் வந்து நார்மல் ஆகக்கூடாது. நார்மல் செல்ஸ்ல வந்து நார்மல் பிளட்ல செல்ஸ்ல வந்து பிளட் வந்து கிளாட் ஆகக்கூடாது நார்மலா. இப்போ நான் ஊண்டாகும் போது பாக்குறோம், இங்க காயம் படும் போது மட்டும்தான் பாக்குறோம். புரியுது என்ன சொல்றேன்ட்டு? பிளட் வந்து வெளியே வரக்கூடாதுன்னா அங்க பிளட் கிளாட் ஆனாதான் பிளட் வெளியே வராம இருக்கு. ஆமா, அந்த காயம் பட்ட இடத்துல வந்து பிளேட்லெட்ஸ்லாம் வந்து அக்குமுலேட் ஆகணும். இப்ப பிளட் கிளாட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுங்க. ஆகக்கூடாது. புரியல. இப்ப ப்ரோஸ்டாக்லாண்டின் தான் பிளட் கிளாட்டிங்க்கு வந்து ஆஹ் என்ன சொல்ற இன்டியூஸ் பண்ணுதுன்றது சொல்றீங்க. இப்போ வந்து ஆமாமா. அப்ப புரோட்டோகிளாண்டினை வந்து புரோஸ்டாக்லாண்டினை வந்து இன்ஹிபிட் பண்றதுக்கு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப பிளட் கிளாட் ஆகாதுல்ல அப்ப? இல்ல, அடிப்பட்ட பிளட் கிளாட் ஆகாது அவங்களுக்கு வந்து ஆஸ்பிரின் எடுக்கிறவங்களுக்கு. ஆஹ்
நமக்கு வந்து நார்மலா வந்து பிளட் கிளாட் ஆகக்கூடாது. அதுக்கு இன்னொரு என்சைம்ஸ்லாம் இருக்கு. சைக்ளின் ப்ரோஸ்டா சைக்ளின். இங்க பாருங்க, நார்மல் செல்ஸ்ல வந்து இது என்ன பண்ணும்னா பிளட் கிளாட் ஆக விடாது. சைக்ளினும் நைட்ரிக் ஆசிடும். புரியுதா? இங்க பாருங்க, நமக்கு வந்து அடிப்பட்டா மட்டும் தான் இந்த இடத்துல பிளட் வந்து கிளாட் ஆகணும், அக்குமுலேட் ஆகணும். பிளேட்லெட்ஸ். ஓகேவா? சொல்றேன் டீட்டெயிலா. நார்மல் செல்ஸ்ல வந்து நார்மலா இருக்கும்போது வூண்ட் ஆகலைன்னா இது ஆகாது, பிளட் கிளாட் ஆகாது. அதை யார் ப்ரிவென்ட் பண்றோம்னா ப்ரோஸ்டாகிளாண்ட் சைக்ளினும் நைட்ரிக் ஆக்சைடு. ஓகேவா? நான் படிப்போம், கீழே படிப்போம். இது புரிஞ்சதுல நம்ம பாக்குறது வந்து பிளட் கிளாட் ஆகிறது பாக்குறோம். பிளட் கிளாட் ஆகுறதுனா எங்க அடிப்படும், வூண்ட் ஆகும்போது, வூண்ட் டைம்ல. ஓகேவா? அடிப்படும் போது. அதுல யாரு இப்ப ஆஸ்பிரின் பார்த்துட்டோம். ஆஸ்பிரின் வந்து சைக்ளோ ஆக்சிஜனஸோட 2 ஐசோஃபார்ம்ஸையும் ப்ரிவென்ட் பண்ணிடும், சாரி இன்ஹிபிட் பண்ணிடும். அப்போ 2 ஐசோஃபார்மும் இன்ஹிபிட் ஆயிடுச்சுன்னா மியூக்கஸ் ப்ரொடியூஸ் ஆகாது வயிற்றுல. அப்போ அல்சர் வர சான்ஸ் அதிகம். அப்போ அதுக்காக தான் இன்னொரு ட்ரக் இருக்கு, ஹாக்ஸ் ஐபிஸ்ன்னு சொல்லிட்டு. செலக்டிவா என்ன பண்ணும், ஹாக்ஸ் 2 மட்டும் இன்ஹிபிட் பண்ணும். ஆஸ்பிரினுக்கு பதிலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? ஆஸ்பிரினோட கெமிக்கல் நேம் என்னன்னா அசிடைல் சாலிசிலேட்டு. அப்புறம் அதர் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்லாம் யார் யாருன்னா ஆஸ்பிரினும், இபுப்ரோஃபன் அண்ட் கார்டிசோன். இதெல்லாம் யாரு, இதுவும் என்ன பண்ணும், ப்ரோஸ்டாகிளாண்டினை வந்து சிந்தசிஸ் பண்றதை ப்ரிவென்ட் பண்ற என்சைம்ஸ். அது ட்ரக்ஸ் எல்லாமே ஆஸ்பிரின், இபுப்ரோஃபன் அண்ட் கார்டிசோன். ஓகேவா? ஆஸ்பிரின் வந்து என்ன, ஆன்டி கொயாகுலண்ட். அங்க ஆன்டி கொயாகுலண்ட்னா பிளேட்லெட்டை வந்து அக்குமுலேட் ஆகாது. அதான் வந்து ஆன்டி கொயாகுலன்றது. மேல நீங்க கிட்டீங்களா, பிளட் வந்து கிளாட் ஆகாதுன்னு சொல்லி. ஆன்டி கொயாகுலண்டா தான் இந்த பிளட் வந்து கிளாட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஆன்டி பைரட்டிக். அவ்வளவு மெக்கானிசம் அது படிக்கணும்னு இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? புரிஞ்சா இது வரைக்கும் பார்த்தது? இந்த டவுட் இருக்கா இருக்கும்? நமக்கு வந்து பிளட் வந்து கிளாட் ஆகணும் எங்க அடிபடும் போது. அப்போ வெசல். ஆனா இதுல அந்த இபுப்ரோஃபனும் கார்ட்டு சொன்னீங்கல்ல, அதர் ஆ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், ஆ ஆ அதுவுமே நமக்கு வந்து எப்படி அந்த ஆஸ்பிரின் மாதிரியே வந்து உங்களுக்கு அந்த ரெண்டு இதையும் அஃபெக்ட் பண்ணுமா, இல்ல நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃப்ளமேஷனை மட்டும் வந்து தடுக்குமா? இல்ல, இன்ஃப்ளமேஷன் மட்டும் தடுக்க சான்ஸ் கம்மி. நான் இது ஆல்ரெடி படிக்கல. ஏன்னா இபுப்ரோஃபன் கார்டிசான் ஏன் அப்படின்னு ஹாக்ஸ் ஐபின்னு வந்திருக்குன்னா, ஹாக்ஸ் 1 2 மட்டும் ஸ்பெசிஃபிக்காக இன்ஹிபிட் பண்ணணும்னா தான் ஹாக்ஸ் ஐபிஸ்லாம் வந்திருக்கு. ஆனால் இபுப்ரோஃபன் கார்டிசான்றது வேற ஏதாவது ப்ராப்ளம் காஸ் பண்ணலாம் மேபி. ப்ரோஸ்டாகிளாண்டின் சிந்தசிஸ் இன்ஹிபிட் பண்ணுது, பட் இருந்தாலும் சைடு எஃபெக்ட்ஸ் வந்து அதை விட அதிகமாக இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால தான் நான் ஹாக்ஸ் ஐபி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா? இபுப்ரோஃபன் சும்மா ரீட் பண்ணி பாருங்க. ஆனால் அது அவ்வளோ முக்கியம் இல்லை எதுவுமே. இது நம்ம படிக்கிறது ஆஸ்பிரின் பத்தி, இதை பத்தி தான் படிச்சிருக்கோம். தெரிஞ்சுக்கணும், படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது இபுப்ரோஃபன் கார்டிசான்லாம் பத்திலாம் டவுட் இருந்ததுன்னா, ஏன்னா நானும் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா? கான்செப்ட் தான் புரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாமே. இப்போ நம்ம படிச்சது ஆக்ஸ் ஐபிஸ், ஆஸ்பிரினோட ரோல் எல்லாமே. ஓகேவா? இதெல்லாம் பில இருக்கு. இபுப்ரோஃபன்லாம் கேட்டிருக்கான் ஆல்ரெடி கொஸ்டின்ஸ்ல, சிஎஸ்ஐஆர்ல. இபுப்ரோஃபன் என்ன ட்ரக்னு சொல்லிட்டுலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே. ஓகே, மேல வந்து பிளட் கிளாட்டிங் பார்த்துட்டோம். இது எப்படி நடக்குதுன்னா, ஓகே, நமக்கு வந்து காயமாகும்போது என்ன நடக்குதுன்னா, கொலாஜன் வந்து எக்ஸ்ப்ரோஸ் ஆகும். கொலாஜன்ன்றது இங்க பாருங்க, இந்த கொலாஜன் வந்து எக்ஸ்ப்ரோஸ் ஆகும். இந்த கிரீன் கலர்ல இருக்குல்ல, வெசல் இன்ஜுரி ஆகும்போது இந்த கொலாஜன் வந்து எக்ஸ்போஸ் ஆகும்.
இத இத வந்து ஃபைன் பண்ணி என்ன பண்ணும், பிளேட்லெட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணும், சிங்கிள் லேயர் காஸ் பண்ணும். சிங்கிள் லேயர் வந்து ஃபார்ம் பண்ணும். பிளட் வெசல்ஸ் வந்து காயமாகும்போது, எக்ஸ்போஸ் ஆகும்போது கொலாஜன் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். இந்த கொலாஜன் எக்ஸ்போஸ் ஆறத பார்த்துட்டு என்ன ஆகும்னா, பிளேட்லெட்ஸ்லாம் வந்து அக்குமுலேட் ஆகும். ஒரே ஒரு மோனோ லேயர் வந்து மட்டும் ஃபார்ம் பண்ணும். மோனோ லேயர்னா சிங்கிள் லேயர் மட்டும் ஃபார்ம் பண்ணும். இப்போ இந்த சிங்கிள் லேயர்ல என்ன பண்ணும், ஆ பாருங்க, த்ரோம்பாக்சின் A2வையும் ஏடிபியும் ப்ரொடியூஸ் பண்ணும். யாரு? இந்த மோனோ லேயர் ஃபார்ம் பண்ண மோனோ லேயர்ன்றது. ஓகேவா? ப்ரொடியூஸ் பண்ணி என்ன பண்ணும், வர பிளேட்லெட்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணும். வர பக்கத்துல இருக்க பிளேட்லெட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு எங்க பண்ணும், திரும்ப மோனோ லேயர்ன்றது நிறைய லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வெசல் இன்ஜுரியை சீல் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? வெசல் இன்ஜுரி ஆகுது, கொலாஜன் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது, பிளேட்லெட் வந்து அக்குமுலேஷன் ஆகும். பிளேட்லெட்னா சிங்கிள் லேயர் மட்டும் அக்குமுலேட் ஆகும். அக்குமுலேட் ஆன சிங்கிள் பிளேட்லெட் என்ன பண்ணும், ப்ரொடியூஸ் பண்ணும், ஏடிபியையும் த்ரோம்பாக்சின் A2வையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? இது என்ன பண்ணும், ஃபர்தரா அடுத்தடுத்து வர பிளேட்லெட்லாம் ஆக்டிவேட் பண்ணும். மேல இருந்து அது மேல அக்குமுலேட் ஆகிறதுக்காக. என்னன்னா ஸ்டிக் மாதிரி ஒரு தனியா ஃப்ளோட் ஆயிட்டு இருக்க பிளேட்லெட்ஸ்லாம் என்ன பண்ணும், ஒன்று சேர்க்கறது வந்து ஹெல்ப் பண்ணும். அதான் வந்து பிளேட்லெட் ஆக்டிவேஷன்ன்றது. ஓகே, அது என்னன்னு கீழே பார்ப்போம். புரிஞ்சுதா இது? மோர் பிளேட்லெட்ஸ் அங்கே வரும். எப்படி வரும், அது ஆக்டிவேட் ஆகும். பிளேட்லெட்டும் ஆக்டிவேட்டுக்கான ஒரு சிக்னல் இருக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு, பிளேட்லெட் ஆக்டிவேட்ன்றது. ஓ, என்ன நடக்கும், மொத்த இன்ஜுரி வந்து சீல் ஆயிடும். நிறைய பிளேட்லெட்ஸ் வந்து அங்கே அக்குமுலேட் ஆகும்போது பிளட் வந்து வெளியே ரிலீஸ் ஆகாது. புரிஞ்சுதா? ஓ, நார்மல் டிஷ்யூல என்ன நடக்குது? அந்த ப்ராப்ளம்ஸ் புரியல புரியல. ம். இல்ல, பிரேக் ஆகுது வாய்ஸ் எனக்கு தெரியும். ஆ, வேற யாராவது அது கேக்குதா? வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டா வந்து இல்ல நான் கொலாஜன் வந்து கேட்கணும். நம்மளுக்கு அந்த இன்ஜுரியில வந்து அதுல மல்டி. ஆனா இப்ப கேக்குதா? இல்ல, இப்பதான் கேக்குது நீங்க பிரேக் சொல்றது. ஆகுது. இப்போ நான் இப்பதான் சொல்லுங்க சொல்லுங்க. கேட்கல இதுல திரும்ப. ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும்தான் வந்து அந்த கொலாஜன். கொலாஜன் எக்ஸ்போஸ் ஆறனால ஃபர்ஸ்ட் லேயர் வந்து ஃபார்ம் ஆயிருச்சு. ஓகேவா? அதுல ஆமா. இப்போ கொலாஜன் ஃபுல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டுச்சுன்னா மேபி அதுவே நிறைய பிளேட்லெட்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகிடலாம். ஆனா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து மூடிட்டனால நமக்கு வந்து ஒரு ஒரு பிளேட்லெட் லேயர் மட்டும் பத்தாது, ஒரு லேயர் மட்டும் பத்தாது. அப்படின்ற போது அந்த கொலாஜன்ல பைண்டான யாரு பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணோம், ஏடிபியும் த்ரோம்பாக்சின் A2வையும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஹலோ, கேக்குதா? கேக்குதுங்க. கேக்குதுண்ணா. கேக்குது சார். புரிஞ்சுதுல உங்களுக்கு சொன்னது? புரியுது சார். ஓகேண்ணா. இல்ல அவங்க. ஓகே ஓகே. ஓகேண்ணா, புரியுது. ஆ ஓ ம், ஓ நமக்கு என்னாச்சு? ஆ பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம், மேல வந்து பிளட் கிளாட்டிங் சும்மா மேல பார்த்தோம். அடுத்து வந்து கீழே என்ன பார்த்தோம்னா, வெசல் இன்ஜுரி ஆகுது பார்த்தோம். காயம் ஏற்படும் போது என்ன நடக்குது, குளோஜன் எக்ஸ்போஸ் ஆகுது, பிளேட்லெட்லாம் ஒரு சிங்கிள் லேயர் வரும். அந்த சிங்கிள் லேயர் நிறைய பிளேட்லெட் வந்து ஆக்டிவேட் பண்ண பார்த்தோம். இப்போ பிளேட்லெட் ஆக்டிவேஷன் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? பிளேட்லெட் ஆக்டிவேஷன்னா இப்போ நம்ம சொன்ன பார்த்தோம், மோனோ லேயர் யார் ப்ரொடியூஸ் பண்ணோம், பிளேட்லெட் வந்து மோனோ லேயர் ப்ரொடியூஸ் பண்றது த்ரோம்பாக்சின் A2. ஸ்பெல்லிங் த்ரோம்பாக்சின், ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. ஓ,
இது என்ன பண்ணும் ஃபர்தரா பக்கத்துல இருக்க பிளேட்லெட்ஸ் கூட போய் பைண்ட் ஆயிட்டு அங்க ஃபிளிப்பேஸ்னு ஒரு என்சைம் இருக்கும். ஃபிளிப்பேஸ் ஃபிளிப்பேஸ் என்சைம் ஆக்டிவேட் பண்ணும் அந்த பக்கத்துல இருக்க ரீஜன்ல. இந்த என்சைம் என்ன பண்ணும், பிளேட்லெட்ல பாஸ்போர்டிடைல் செரின் பார்த்தோம்ல மேல, பாஸ்போர்டிடைல் செரின் ஹெட் குரூப் பார்த்தோம்ல, தெரியுதா அது? ஹெட் குரூப் பாஸ்போர்டிடைல் செரின். ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணும், பாஸ்போர்டிடைல் செரினை அந்த பிளேட்லெட் உள்ள இருந்து வெளியே கொண்டு வரும். ஓகேவா? சைட்டோசாலிக் சைட்ல இருந்து வந்த பாஸ்போர்டிடைல் செரின் என்ன பண்ணும், அந்த பிளேட்லெட் இருக்க இன்டெகிரின்ற ஒரு புரோட்டீன் ஆக்டிவேட் பண்ணும். இது பாஸ்போர்டிடைல் செரின்றது. பாஸ்போர்டிடைல் செரின் எங்க இருக்கும், சைட்டோசாலிக் சைடுல இருக்கும். இப்படி இருக்குன்னா இது என்ன பண்ணும், இந்த ரீஜன் இந்த சைடு வரும், வெளியே வரும். சைட்டோசாலிக் சைடு, எக்ஸ்ட்ரா செல்லுலார் சைடு. புரியுதா? வெளியே வர்றது யாரு, பிளிப்பேஸ்ன்ற என்சைம் பண்றது. பிளிப்பேஸ் என்சைம் என்ன பண்ணும், உள்ள இருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணும். யாரு, பாஸ்போர்டிடைல் செரின். வந்த செரின் என்ன பண்ணும், பிளேட்லெட் மேல இருக்க இன்டெகிரின்ற ஒரு புரோட்டீன் ஆக்டிவேட் பண்ணும். இன்டெகிரின் இங்க இருக்கும், பிளேட்லெட் மேல இருக்குன்னு வச்சுங்க. இன்டெகிரின் இன்டெகிரின் என்ன பண்ணும், ஃபைப்ரோனெக்டின் புரோட்டீன் கூட ஜாயிண்ட் ஆகும். ஃபைப்ரோனெக்டின்ற புரோட்டீன் என்ன பண்ணும், இங்க லேயர் கூட வந்து கனெக்ட் ஆக ஹெல்ப் பண்ணும். இங்க மோனோ லேயர் இருந்துச்சுல, ஃபைப்ரோனெக்டின் வந்து மொத்தமா அங்க வந்து பைண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் எல்லா பிளேட்லெட் கூடயும். புரியுதா? ஃபைப்ரோனெக்டினும் இன்டெகிரினோட ரோலும். இன்டெகிரின் எங்க இருக்கும்னா இதுல இருக்கும், பிளேட்லெட்டோட சர்ஃபேஸ்ல இருக்கும். ஃபைப்ரோனெக்டின்றது பிளட்ல சுத்திட்டு இருக்கும். இந்த கிரீன் கலர் இந்த கிரீன் கலர் தான் இது. நான் பிக்சர் சரியா ஓகே, இது சுத்திட்டு இருக்கும். இது பிளட்ல, பிளட் வெசல்ல. ஃபைப்ரோனெக்டின் வந்து யாரால் ஆக்டிவேட் பண்ணப்படுதுன்னா இன்டெகிரின். பாருங்க, இது யார் ப்ரொடியூஸ் பண்றா, லிவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சாலிபிளா சுத்திட்டு இருக்கோம். இப்போ யார் ஆக்டிவேட் பண்றது, இன்டெகிரின் ஆக்டிவேட் பண்ண உடனே ஆஹ் இது எப்படி ஹெல்ப் பண்ணும்னா, ரெண்டையும் ஜாயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்டெகிரினையும் அந்த மோனோ லேயர் வேற பிளேட்லெட் கூட அந்த கொலாஜன் கூட அந்த லேயர் கூட ஹெல்ப் பண்ண இது பண்ணும், ஜாயின் பண்ண ஹெல்ப் பண்றதா அது இன்டெகிரினும் ஃபைப்ரோனெக்டினும். ஓகேவா? ஈசிஎம் ப்ரோட்டீன் சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன் சொல்லிட்டு அது ஒரு டாபிக் தனியா இருக்கு, படிப்போம் அது. ஓகேவா? ஈசிஎம் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் ப்ரோட்டீன்ஸ். செல்லை வந்து வேற ரீஜன் அட்டாச் பண்றதுலாம் ஹெல்ப் பண்ற ரீஜன் தான் இது மேட்ரிக்ஸ்ன்றது. ஓகேவா? பிளேட் வந்து அக்குமுலேட் ஆகும், இன்ஜுரி வந்து சீல் ஆகும். புரிஞ்சதுல இது? அந்த இன்டெகிரின் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இன்டெகிரின் என்னன்னா இன்ஆக்டிவா இருக்கும். இது பிளேட்லெட்டோட சர்ஃபேஸ்ல இருக்கும். இப்போ யார் ஆக்டிவேட் பண்றானா, பாஸ்போர்டிடைல் செரின் தான் என்ன ஆகும், சைட்டோசாலிக் சைட்ல இருந்து சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறம் வெளியே வரும். வெளியே வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணும். இன்டெகிரின் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம், இன்டெகிரின்றது ஒரு கிளிப்பு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிளிப்பு உங்க கையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஃபைப்ரோனெக்டின் தான் நம்ம துணி காய போடுற கம்பி, இந்த மாதிரி கொடி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளிப்பை வச்சு ஃபைப்ரோனெக்டினை பிடிக்கிறோம். அந்த ஃபைப்ரோனெக்டின் பார்த்தோம்னா லீனியரா கொடி மாதிரி இருக்குல்ல, அது என்ன பண்ணும், அது நிறைய பிளேட்லெட் கூட கனெக்ட் ஆகும். வேற ஃபைப்ரோனெக்டின் கூட, சாரி வேற இன்டெகிரின் கூட, வேற பிளேட்லெட் கூட அப்படி கனெக்ட் ஆகும். ஓகேவா? துணி மாதிரி வச்சுக்கலாம். துணி வந்து பிளேட்லெட்னும், கிளிப்பு வந்து இன்டெகிரின், ஃபைப்ரோனெக்டின் வந்து அந்த கொடி மாதிரி வச்சுக்க, ஞாபகம் வச்சுக்க. ஓகேவா? கொடி வந்து நான் சொல்ல பில்டிங் புரியுதா சொல்றது? எல்லாம் கனெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. இது பிளேட்லெட்ஸ் அந்த கொலாஜன் ரீஜன்ல வந்து மொத்தமா ஆக்டிவேட் ஆயிட்டு, இல்லைன்னா நார்மல் டைம்ல வந்து அக்குமுலேட் ஆகாது. எல்லாமே ஒரு மாதிரி ஸ்டிக்கியா இருக்காது, ஸ்மூத்தா இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நார்மல் டைம்ல பிளேட்லெட்ஸ் எல்லாமே, இப்போ இன்டெகிரின் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா
ஃபைப்ரோனெக்டின் எங்க இருக்கும்? லிவர்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் பிளட் வெசல்ல சுத்திட்டு இருக்கும். இப்போ இது வந்து என்ன ஆகும்? இன்டெகிரின் வந்து இதுல பைண்ட் ஆகும். இன்டெகிரின் கூட ஃபைப்ரோனெக்டின் இன்டெகிரின் கூட பைண்ட் ஆகும். இது வந்து இன்டெகிரின் ஃபைப்ரோனெக்டின் இப்படி கனெக்ட் ஆகும். இது என்ன பண்ணும்? வூண்டான ரீஜன்ல வந்து பைண்ட் ஆகும் வேற பிளேட்லெட் கூட. ஓகேவா? இந்த மொத்த இன்ஜுரியில வந்து என் பிக்சர் கிளாஸ் முடிச்சுட்டு எடுத்து அனுப்புறேன். பிக்சர் இருக்குன்னு பார்க்குறேன். புரிஞ்சுதா அது? ஓகேண்ணா. ஓகே, இது யார் ஆக்டிவேட் பண்றான்னா டேலின் அப்புறம் கின்லின்ற ரெண்டு ப்ரோட்டீன்ஸ் தான் யார் ஆக்டிவேட் பண்றது? இன்டெகிரின் ஆக்டிவேட் பண்றது. ஓகேவா? ஓகே, டேலினும் கிண்ட்லினும் தான் வந்துட்டு இன்டெகிரின் ஆக்டிவேட் பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த இல்ல இது ஆக்டிவேட் பாஸ்பேட்டிடைல்செரைன் பண்றது வந்து இல்ல. இன்டெகிரின் வெளியில மட்டும் தான் கொண்டு வரும். இல்ல ஆஹ் ஆக்டிவேட் பண்றது கிடையாது. டேலினும் இன்டெகிரினும் டேலினும் கின்லினும் அடாப்டர் ப்ரோட்டீன் மாதிரி எது கூட கனெக்ட் பண்றதுக்குன்னா இன்டெகிரினையும் ஃபைப்ரோனெக்டினையும் கனெக்ட் பண்ற ப்ரோட்டீன் தான் யாரு? கேன் டேலினும் கின்லினும். ஓகேவா? அடாப்டர் ப்ரோட்டீன் சொல்றது இது டேலினும் இன்லினும். இது ஓகேண்ணா. கூட இன்டெகிரின் கூட இருக்கு அடாப்டர் ப்ரோட்டீன். ஓகேவா? சாரி, வேற பிக்சர். ஓகே. ஆ சும்மா ஸ்டெம் செல் மாதிரி இது மெகா கேரியசைட்ஸ் ஸ்டெம் செல்ஸ். இதுல இருந்து என்ன ஆகும்? ஃப்ராக்மெண்ட் ஆயிட்டு பிளேட்லெட் வரும். பிளேட்லெட் இதோட எதுல இருந்து வரும்னு கேட்டா இது மாதிரி இருக்கும். பி கொஸ்டின்ஸ் மெகா கேரியசைட்ஸ். ஓகேவா? பிளேட்லெட் இங்க இருந்தா கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம், இன்ஜுரி ஆகும்போது இந்த மாதிரி நடக்கும். ஆனா நார்மல் டைம்ல அது மாதிரி நடக்கூடாதுல்ல. இன்ஜுரி ஆகிறதோ இல்ல பக்கத்துல இருக்க செல்ஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆகக்கூடாது. பிளட் வந்து கிளாட் ஆகக்கூடாது. அங்க யார் வரானா நார்மல் நார்மல் செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ். யாரு? புரோஸ்டாசைக்ளின். நார்மல் எண்டோத்தீலியல் செல்ஸ் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுது. புரோஸ்டாசைக்ளினையும் நைட்ரிக் ஆக்சைடையும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு பிளேட்லெட் வந்து அக்குமுலேட் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? நார்மல் டிஷ்யூ டிஷ்யூஸ்ல பிளட் வெசல் வந்து இன்ஜுரி ஆகாம இருக்கும்போது. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிளிப்பேஸ் பார்த்தோம்ல. ஓ, ஃபிளிப்பேஸ் ஃபிளாப்பேஸ் அது. ஒரு நிமிஷம். டூ நான் இது
சொல்றேன் நான் ஃபிளிப்பேஸ் ஃபிளாப்பேஸ்னா புக்ல ஃபிளிப்பேஸ் தான் போட்டிருக்கு. ஆனா ஃபிளிப்பேஸ் வந்து இன்னர் டு அவுட்டர் டு இன்னர். ஓகேவா? இதை நான் இது திரும்ப சொல்றேன் நான் இந்த இந்த கான்செப்ட் மட்டும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் புரிஞ்சதுல பார்த்தது. ஓகே, ஹெட் குரூப் அதோட சார்ஜஸ் அதோட ரோல். இப்போ பாஸ்போர்டில் கோலைன்றது ஹெட் குரூப் வந்து கோலைன். இது பிஹெச் வந்து எப்படின்னா 7 இருக்கும்போது அதோட சார்ஜ் எந்த மாதிரி இருக்கும்னா நியூட்ரலா இருக்கும், எந்த சார்ஜுமே கிடையாது. அப்புறம் பிளாஸ் மெம்பர்லாம் அதிகமா இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து எத்தனால் அமைன் வந்து அதுவும் நியூட்ரல் தான். இது செரினும் பாஸ்போர்டில் பிஐயும் பிஎஸும் நெகட்டிவ் சார்ஜ் -1. இது பிஹெச் வந்து 7ல இருக்கும்போது. நெக்ஸ்ட் வந்து மாடிஃபைட் பி பாஸ்போர்டில் யூனிவர்சிட்டிஸ். பாஸ்போர்டில் பாஸ்போயினோசைட்டேட்ஸ். பாஸ்போர்டிடேஸ்லாம் நம்ம கட் பண்றோம்ல, இப்போ கட் பண்ணக்கப்புறம் கிடைக்குதுல்ல IP3 IP2 IP4 இதெல்லாம் என்ன இதுல வரும்னா பாஸ்போ இனோசிட்டைசிட்ஸ்ல வரும். ஓகேவா? இந்த இதுல வரும். அது இல்லாம இருக்குன்னா ரொம்ப நெகட்டிவா இருக்கும். பாஸ்போ இனோசைட்டிஸ்லாம் இனோசிட்டிடிஸ். ஓகேவா? ஹைலி நெகட்டிவா இருக்கும். இதுனா நம்ம IP3 பார்த்தோம்ல, IP3 IP, அப்புறம் அதுலயும் ஒரு பாஸ்போர்ட் ரிமூவ் பண்ணிட்டா IP2. இதெல்லாம் என்ன ஆகும்னா ஹைலி நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் ஹெட் குரூப் இது படிச்ச முக்கியமானது இது. நாளைக்கு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? புரிஞ்சதுல இது வரைக்கும்? இது நான் நாளைக்கு சொல்றேன். டவுட் இருக்கா? அமினோ ஆசிட்ல வந்து நான் ஒரு இது தப்பா சொல்லியிருப்பேன். அதுக்கு முன்னாடி இதை சொன்னீங்க ரத்தீஷா, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அமினோ ஆசிட் முன்னாடி ஒரு இது மிஸ்டேக் சொல்லியிருந்தேன். அமினோ ஆசிட்ல தான் ரெண்டு இது இருந்துச்சுன்னா அந்த ஆஸ்பார்ஜின் அர்ஜினைன் அந்த ஒரு இதுவும் சிங்கிள் போடலாம் அந்த கரெக்ஷனும், அதுக்கப்புறம் இந்த விட்டமின்